கருவாடு தொக்குனா யாருக்கு தாங்க பிடிக்காது? இன்னைக்கு செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நெறைய சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு இந்த வாழை கருவாடு தொக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? சட்டியில எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுமே 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறினதுமே 5 பெரிய தக்காளி பழம், உப்பு சேர்த்து தக்காளி பழத்தை நல்லா குழைவா வதக்கிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருந்த வாழை கருவாடை இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா பெரட்டிக்கோங்க. இதில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி கரைசலும் கொஞ்சமாக தண்ணியுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சுட சுட சோறு கூட சர்வ் பண்ணி பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். இன்னைக்கு செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டு பாருங்க, அதை விடவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.